கண்ணியமானவர்களே, கணவன்மார்களின் ஒரு பரிதாப நிலை இப்போது நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அது என்னென்னு சொன்னால், என்ன செய்வார், இவர் உழைப்பார் மனைவி மக்களுக்காக. ஆனால் கடைசி ஒரு கட்டத்தில் அவருக்கு பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் படித்து வாலிபனாகி வேலைக்கு போகிற அளவுக்கு வேலைக்கு போய் வேலை வாங்கி கொடுத்து சம்பளம் வாங்கி கொடுத்து கணவர் அழகு பார்ப்பார். அந்த நேரத்தில் மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா? கணவனுடைய சம்பாத்தியம் இருக்கிற வரைக்கும் தான் மனைவி என்ன செய்வாங்க, கணவனுக்கு ரொம்ப பணிவிடை செய்வாங்க. பிள்ளை வந்த பிறகு சில இடத்துல எல்லாரும் இல்லை, கணவனை உதாசீனப்படுத்துவார்கள். அவரை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பிள்ளை அப்போது தலை தூக்கிட்டான். அதே போல தான் மனைவிமார்களை சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் நல்லா இருப்பதற்காகத்தான் அவர்கள் உழைத்து ஓடாகி விட்டார்கள். இப்போது நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள். இது நீங்கள் நினைங்க. ஏன்னா சில மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்க, கணவனுக்கு பணியிட செய்வாங்க. என்ன செய்வாங்க, கடைசி காலத்தில் கணவனுடைய வயது அதிகமாக இருக்கும், மனைவியினுடைய இது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்றது இது ஒரு காரணம். என்னன்னாக்கா, ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கக்கூடாது. கணவனுக்கு 30 வயதுனா மனைவிக்கு 25 வயது இருக்கணும். கணவனுக்கு 25னா மனைவிக்கு 20 வயதுனா இருக்கணும், அல்லது 22 வயது இருக்கணும். இது இல்லாத கணவனுக்கு 40 வயது மனைவிக்கு 25 வயது, இது மாதிரி சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடைசி காலத்தில் என்ன செய்யாது, காலம் ஒத்து போவது. அதனால் கணவன்மார்களை மனைவிமார்கள் உதாசீனப்படுத்த இதுவும் ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. கண்ணியமானவர்களே, சில மனைவிமார்கள் கணவனுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்வாங்க, கடைசி கட்டத்தில் 50 வயசு கணவர் உடைய 50 வயசு ஆக சொல்ல பல நோய்களுக்கு ஆளாக்கியிருப்பார். அப்போ சில மனைவிமார்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும் என்ன செய்வாங்க, கிட்னஸ் அவங்களுக்காக பண்ணிட்டு செய்வாங்க. சில மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, குத்தி காமிப்பாங்க. வா, என்னைக்கு எவ்வளோ நீ குடும்பத்தின, உனக்கு தேவையாது, இதோ என் தலைவிதி, மருந்து சாப்பிடு, மாத்திரை சாப்பிடு, என் தலைவிதி, உனக்கு நான் உன்னுடைய மூத்திரத்தை பியெல்லாம் வாரி போடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, திட்டிக்கிட்டே செய்வாங்க. கண்ணியமானவர்கள், ஏசாதீர்கள் மனைவிமார்களே. ஏன்னா நீங்கள் கணவனுக்கு நீங்கள் பணியிட செய்யணும், உங்கள் மேலே கட்டாய கடமை. நீங்கள் ஒன்றும் சும்மா செய்யலை, அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீங்கள் அவர்களுக்கு பணியிட செய்தால்தான் அவருடைய விருப்பம்தான் அல்லாஹ்வுடைய விருப்பமோ. கணவனுடைய விருப்பத்தில் தான் ஒரு மனைவி சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ஆனால் கணவன் உங்கள் மேலே கோபமாக இருந்த நிலையில் அவர் மரணம் அடைந்து விட்டால் நிச்சயமாக அந்த பாவம் உங்களை விடாது, அது நரகத்துக்கு உண்டு சென்று விடும், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகிற கண்ணியம் இருந்த அல்லாஹ்வின் நிலைகளே, நாம் திருமணம் ஆகும்போது வயது வித்தியாசத்தை குறைந்த அளவுக்கு வைங்க. கணவனுக்கு 30னா மனைவிக்கு 20, அது மாதிரி வைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் இந்த கடைசி காலத்தில் மன சங்கடங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படும்.